வெல்கம் டு கேபை சேனல்ஸ். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆனஸ்ட். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, யூடியூப் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனுவாவி டெம்பிள், அதாவது கோயம்புத்தூரில் இருக்குது, ஒரு ஹிடன் ஸ்பாட்டாகவே கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இது ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் பின்னாடி வர வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே பார்த்தீங்கன்னா காலை மணி 8 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் ரூம் விட்டு வெளில வந்தோம், செக் அவுட் பண்ணிட்டு. பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தா தெரியும், நேற்று ஃபுல்லாக மழை. நேற்று திருச்சியில் வந்து நைட்டு 10:30க்கு வந்து வண்டி எடுத்தேன். 10:30லேருந்து விடிய காலை 4:30 மணி வரைக்கும் மழை வந்து விடவே இல்லை. லைட்டாக அப்படியே பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு வந்து 4 மணிக்கு 4:30 மணிக்கு ரீச் ஆனோம். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அனுவாவி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஒரு ஹிடன் ஸ்பாட்டாகவே இருக்குது அந்த கோயில். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தான் வந்து கோயம்புத்தூர் வந்தோம். ஸோ அந்த வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இதோட என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ பெஸ்ட்டு வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கோயில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவ்வளோ ஒரு இயற்கை சூழல் வந்து நிறைஞ்ச ஒரு டெம்பிள். ஸோ கோயம்புத்தூர்காரங்களுக்கே இந்த டெம்பிளை பற்றி அவ்வளோவா தெரியல. ஸோ இந்த டெம்பிளுக்கு கரெக்டாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ போகணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயாச்சு. ஸோ இந்த கோயில் போகணுன்னு சொல்லிட்டு நான் யாரையும் கூப்பிட்டேன். அவங்களாம் எல்லாமே வரலன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபையும் நான் கூப்பிட்டேன். அவங்களாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இருக்கட்டும், ஏன்னா அவங்க சைடும் வேலை இருக்குங்களா. ஸோ அதனால் விட்டேன். நான் வந்து தனியாக எங்கேயுமே நான் போனது கிடையாது, அதனால தான் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். ஸோ இந்த டைம் வந்து தனியாக போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண தான் அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா தனியாக போதும் அது நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூலாக இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஸோ பசங்க வரப்போ சொன்னாங்க, நீ வெயிலே நீ போக மாட்டியடா, எப்போரா நீ வந்து அங்கே போயிட்டு வர போகிற அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல மச்சான், நான் போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ வெயில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை, பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஸ்பீடாக போகாதீங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாகவே இருக்குது. கோயம்புத்தூர் வந்து இது எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றணுன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ஏன்னு சொன்னீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சந்துக்குந்துக்காக இருக்கும். ஸோ எங்கிட்டு போகிறனே தெரியாது. மேப்பில் பார்த்திங்கன்னா மேப்பு வந்து என்னை ஐயோ ரொம்ப சுற்ற விட்டுருச்சுப்பா சாமி. ரொம்ப சுற்றி தான் மேப் வந்து காட்டுச்சு. ஸோ நான் இங்கிட்டு வரேன். லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து ரீச் ஆகிற இடத்துக்கு நான் போகவே கிடையாது. ஸோ வந்து மேப் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து தான் வரணும். தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டே நீங்கள் வாங்க. மேப் வந்து நீங்கள் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. மேப் வந்து நம்ம வந்து செம்ம சுற்றி விடுது. கோயம்புத்தூர் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டுட்டு வாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக பாருங்களேன், அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன் ஸ்ட்ரெயிட்டாக. அந்த அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ஹில்ஸோட இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பீடில் போங்க, அப்போ தான் நம்ம சேஃபாக போக முடியும். ஸோ அதிகமாக ஸ்பீட்லாம் போகாதீங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நின்னேன். பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கேமரா தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் நானும் ஓரம் கட்டிட்டேன். ஸோ அப்படியே சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். என்னென்னு சார் இம்பார்ட்மெண்ட்ஸ்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்து இல்லை போங்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படியே சண்முகம் விட்ற வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டி ரோடு தான். அந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எதுக்காக இந்த ரூட்டுக்கு நம்ம வந்தோன்னா, கூகுள் மேப் வந்து நம்மளை வந்து ஒரு சுற்றி கூப்பிட்டு இதுக்குள்ளே விட்டாப்புல. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இந்த ரோடை பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மட்டும் இந்த சைடு அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு யாரும் வண்டியை நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கவோ இறங்கவோ கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம கணபதியை வந்து இங்கிட்டு கிராஸ் பண்ணுவாப்புல. யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து யானை வந்து அதிகமாக வந்து இந்த ரூட்டில் வந்து கிராஸ் ஆகும். ஸோ யாரும் வந்து வண்டியை விட்டு பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இறங்காதீங்க, அது நமக்கு ரொம்ப ஆபத்து. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மட்டும் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு வந்து நிறைய ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும். ஒன் டைமாச்சும் இதெல்லாம் விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடை பாருங்கள், அப்படியே கீழே இறங்கி அப்படியே மேலே ஏறும் இந்த ரோடு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இப்போ கண்ணுக்கு எப்படி சொல்கிறது, 2 கண்ணு பத்தல, அந்தளவுக்கு அழகு இருக்குது.
ஸோ இயற்கையை வந்து எப்படி சொல்கிறது, சொல்லவே வேணாம். 1000 கண்ணு வேணும் ரசிக்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுற்றுச்சூழல் வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், மிஸ்டோட சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே போனேன். அப்படியே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம், கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வந்து நான் ரிட்டன் ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து போனோம்னா ஸோ டெம்பிள் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து நான் வந்து திரும்பிட்டேன். ஸோ எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கணுமே சொல்லிட்டு தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. கோயில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தெரியும், அதுதான் டெம்பிள். சைடில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து இருப்பாப்புல. ஸோ ஆஞ்சநேயர் வந்து நந்தவனம் இது தான். ஒரு 42 அடியில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கவே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனிப்பயிற்சி செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கு வந்து காலைல வந்து தீர்த்தாபிஷேகம் பண்ணுறாங்க. ஒரு 51 ரூபா வந்து சார்ஜ் பண்ணி நீங்களே வந்து உங்கள் கையாலே வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ராமர் கோயில் இது தான். ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து தீர்த்தாபிஷேகம் பண்ணணும். அப்படியே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே வாங்க, அப்படியே மேலே போய்ட்டு முருகனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு 10 ரூபா. எங்கே பைக்கிங் பண்ணணும், அங்கே நிற்கலாமா? டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்க அப்படியே கொஞ்சம் மேலே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க, டெம்பிளோட நேம் போட்டு. ரைட் சைடும் வண்டி நிப்பாட்டிக்கலாம், லெஃப்ட் சைடும் வண்டி நிப்பாட்டிக்கலாம். என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இதுதான் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 500 படிக்கட்டு இருக்குது. ஸோ இதை கடந்து தான் நம்ம போகணும். ரைட் சைடு பார்த்திங்கன்னா கணபதி இருப்பாப்புல. ஸோ அவரை வணங்கிட்டு தான் நம்ம ஏறாப்புல இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ராமாயண காலத்திலே தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து வற்றாத சுனை அப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோயிலுக்கு வந்து அணு வாவி அப்படி எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அணுங்கிறது ஆஞ்சநேயர், வாவிங்கிறது வந்து ஊற்று. ஸோ அணுவாவி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அணுவாவி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில். வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா அதோட வரலாறே இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து படிச்சுட்டு போங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதான திட்டம் இருக்கும், அதையும் படிச்சுட்டு போயிருங்க. அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு வந்து கல்யாண தடை வந்து விலகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ கல்யாணம் ஆகாதவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க ஒரு டைமாவது. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலுக்கு வழி இருக்கும், அதுக்கு மேலே ஏறிப்பிட்டு பார்ப்போம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேலை வச்சுருப்பாங்க, அதை அப்படியே வேலை பார்த்துட்டு இதுதான் வற்றா சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மாட்ட வந்து கேட்டேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்திருக்காரு ஐயா. தூக்கிட்டு வரையில் அவருக்கு தண்ணி தாக ஏற்பட்டுருச்சு. அந்த வேல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மேலே, அந்த இடத்துல ஆஞ்சநேயர் என்ன, முருகா எனக்கு காட்சி கொடுங்கப்பா, தண்ணி தாங்க முடியல அப்படின்னு சொன்னதுல தான் அந்த வேல் வச்சிருக்கிற இடத்துல முருகப்பா ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுத்து அம்பு விட்டதான் அண்ணாமலையாருக்கு மேலே வர ஊற்று. இந்த தண்ணி தான் சாப்பாடு செய்கிறக்கும், மொட்டை அடிக்கிறதுக்கும், குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான். என்ன வெயில் அடித்தாலும் சரி அந்த தண்ணி கடுக்கடுன்னு தான் இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு அமிர்தமாக இருக்கும் ஐயா. இது வந்து அனுமன் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா மைசூர் மகாராஜாவில் வந்து வற்றா சுனை என்று குறிப்பிடத்தக்கதான். ஸோ வந்து ராமாயண காலத்தில் பேரூர் புராணத்திலே வந்து இந்த கோயில் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு. வா 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 கரெக்டாக வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அனுவாவி டெம்பிள் சுற்றி என்னென்ன டூரிசம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இத்தோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காமல் இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.